வணக்கம் ஃப்ரெண்ட், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா, நான் புளிச்சக்கீரையை உரல் ஆட்டி செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், புளிச்சக்கீரை நல்லா தண்ணீர்வா அலசி வச்சுருக்கிறேன். இதுக்கு வெந்தயம், ஜீரகம், தனியா, ஒரு 15 காஞ்ச மிளகா எல்லாம் வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கலாம். ஒரு 15 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு அதே சட்டியில் புளிச்சக்கீரையும் போட்டு நல்லா வதக்கணும். புளிச்சக்கீரையில் ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்க வச்சு வதக்கணும். நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கக்கூடாது. அந்த எண்ணெய் வதக்கணும் சட்டிலேயே போட்டு கொஞ்சம் வேணால் எண்ணெய் ஊற்றி கூட நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. அதுங்காட்டியும் உரலை நம்ம சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். உரலை சுத்தமாக கழுவிடல நம்ம வதக்கி வச்ச பொருளெல்லாம் போட்டு நல்லா அரைக்கலாம். நல்லா அரைக்கணும். நல்லா ஆட்டி எடுத்து பாருங்கள். நல்லா மையாக அரைச்சிட்டுனா உரல்லே போட்டு இப்போ புளிச்சக்கீரையை உப்பு போட்டு நல்லா ஆட்டி எடுத்துடலாம். நல்லா மையாக ஆட்டி எடுத்துட்டேன். ஒரு கடாயை வச்சு அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளித்து வச்சுக்கோம்னா ஒரு வாரத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. இது சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. நீங்களும் இதுமாதிரி சமைச்சு பாருங்கள்.